திட்டுவாங்க. ஸ்கூலுக்கு லேட்டா போனா மிஸ் கத்துவாங்க. இதே ஸ்கூல் போகலனா நான் 10 மணி வரையிலும் தூங்குவேன். என்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன். வீடு தாங்க பெஸ்ட், ஸ்கூல் தான் வேஸ்ட். இந்த மேடம் வீடு தான் பெஸ்ட்ன்றாங்க, ஸ்கூல் வேஸ்ட்ன்றாங்க. வீட்லயே உட்கார்ந்திருந்தா நம்ம வாழ்க்கையில சாதிக்க முடியுமா? ஸ்கூல் போறது ஒரு ட்ரைனிங் மாதிரிங்க. காலையில 6 மணிக்கு எழுந்திருச்சு நம்மளோட காலேஜ் கடனை முடிச்சு பாடமெல்லாம் படிச்சு முடிச்சு இது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பயிற்சிங்க. உடல் நலத்திற்கு நல்லதுங்க. வீட்ல உட்கார்ந்திருந்தா நம்ம சோம்பேறி தான் ஆகுவோம். நான் வீட்ல தனியாள், ஆனா எனக்கு ஸ்கூல்ல ஒரு கேங்கே இருக்குங்க. ஸ்கூல் போகணும்னு சொன்னாலே எனக்கு எனர்ஜி வந்துடும். அதாங்க சொல்றேன், ஸ்கூல் தாங்க பெஸ்ட், வீட்ல இருப்பது போருங்க. வீடு தான் பெஸ்ட்னு பேசி மூன்றாவதுக்கு பிரியாதர்ஷினி வந்திருக்காங்க. ஸ்கூலுக்கு போகணும்னாவே கஷ்டப்பட்டு படிக்கணும், கைவலிக்கு. வீட்ல இருந்தா ஜாலியா டிவி பார்க்கலாம், ஜாலியா டான்ஸ் ஆடலாம், ஜாலியா பாட்டு பாடலாம். அதாங்க சொல்றேன், வீடுனா ஜாலி, ஸ்கூலுக்கு போனா நான் ஜாலி. ஸ்கூல் தான் பெஸ்ட்னு பேச மூன்றாவதுக்கு எயிலர்ஸ் வந்திருக்காங்க. வீட்ல டிவி பார்த்தா கண் தாங்க கெட்டு போகும். ஸ்கூல்ல போர்ட பார்த்தா அறிவு தாங்க வளரும். ஸ்கூல்ல மிஸ் பாடம் சொல்லி தருவாங்க, பாட்டு சொல்லி தருவாங்க, கதை சொல்லுவாங்க, கணக்கு போட சொல்லி தருவாங்க, அறிவை வளர்ப்பாங்க. ஸ்கூல்ல ஸ்மார்ட் போர்டு இருக்கு, அதுல நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். பிற்காலத்தில் நம்ம படிச்சு டாக்டர், இன்ஜினியர், ஆயர் ஆக முடியும். பெரிய கம்பெனியில் ஆபீசராக ஆக முடியும். ஸ்கூலுக்கு வந்தாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஸ்கூல் தாங்க பெஸ்ட். டாக்டர் ஆவது, இன்ஜினியர் ஆவது, அமெரிக்கா போறதெல்லாம் அப்புறம். முதல்ல ஹெல்த் தாங்க முக்கியம். என் ஸ்கூல் பேக்கை தூக்கி பாருங்க, எவ்வளோ வெயிட். என் தாத்தாவுக்கு 70 வயசுல வந்த முதுகு வலி எனக்கு இப்பவே வந்துடுச்சுங்க. நான் அந்த பேக்கை தூக்கிக்கிட்டு ஸ்கூலுக்கு போறேனா இல்ல மலையேற போறேனாலே தெரியலங்க. ஸ்கூல் டீச்சர் எழுதலைனா படிக்கலைனா முட்டி போட சொல்வாங்க, கை தூக்க சொல்வாங்க, வெளியில நிக்க சொல்வாங்க, பனிஷ்மெண்ட் தருவாங்க. அதனால தாங்க சொல்றேன், ஸ்கூலுனாலே எனக்கு ரொம்ப பயமா கஷ்டமா இருக்குங்க. வீடு தாங்க ஜாலியா இருக்கும். ஸ்கூல் தான் பெஸ்ட்னு பேச மூன்றாவதுக்கு கௌஷிகா வந்திருக்காங்க. ஸ்கூல்ல மிஸ் முட்டி போட சொன்னா கால் ஸ்ட்ராங் ஆகும், கையை தூக்க சொன்னா தோள்பட்டை ஸ்ட்ராங் ஆகும். இதெல்லாம் இலவச ஜிம் மாதிரிங்க. ஸ்கூல்ல மிஸ் கேட்குற கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் சொன்னா ஸ்டார் போட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க, சாக்லேட் தருவாங்க, கிளாப் பண்ண வைப்பாங்க, ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸ்கூல்ல மிஸ் சொல்றபடி கேட்டு நடந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். வீட்டில் இருந்தா சின்ன குட்டி, ஸ்கூல்ல இருந்தா நான் சிங்க குட்டி.